இன்றைய தினம் ஜொக் ஒன்றினை எவ்வாறு இலகுவாக வரைந்து வர்ணம் தீட்டுவது என்பது தொடர்பாகத்தான் பார்க்க போகின்றோம். முதலில் நாங்கள் வரையும் பகுதியினை திட்டமிட்டு கொள்ள வேண்டும். தாளினை மத்திய பகுதியிலிருந்து சமமாக பிரித்து கொள்ள வேண்டும். மத்திய கோட்டினை அடிப்படையாக கொண்டு இரண்டு பக்கமும் சமமான அளவுகளில் பிரித்து கொள்ள வேண்டும். அடையாளப்படுத்திய பகுதிகளை இணைத்து கொள்ள வேண்டும். இப்போது ஜொக் வரைவதற்குரிய எல்லை பகுதிகளை திட்டமிட்டுள்ளோம். இப்போது ஜொக்கினுடைய மேல் பகுதி வரைய போகின்றோம். இனி யொக்கினுடைய உள் விளிம்பு பகுதி வரையப்பட வேண்டும். இப்போது யொக்கினுடைய வெளி விளிம்பு பகுதி வரைய வேண்டும். இப்போது யொக்கினுடைய கீழ்ப்பகுதி வரையப்பட வேண்டும். அதாவது சம அளவுகளில் பிரித்து சாய்வான ஒரு கோட்டினூடாக அவை வரையப்பட வேண்டும். இப்போது ஜொக் உயரமாக இருக்கின்றது. ஆகவே அதை ஜொக்கினுடைய அமைப்புக்கு ஏற்றவாறு குறைத்து கொள்ள வேண்டும். இப்போது ஜொக்கினுடைய கீழ் பாத பகுதி வரையப்பட வேண்டும். இப்போது யொக்கினுடைய கைப்பிடி வரைய போகின்றோம். கைப்பிடி மேல் விளிம்போடு வராது, மேல் விளிம்பிலிருந்து சற்று கீழிறக்கித்தான் வரையப்பட வேண்டும். இப்போது யொக்கினுடைய முன்பகுதி வரையப்படுகின்றது. அந்த பகுதி ஒரு முக்கோண வடிவில் வரையப்பட வேண்டும். யொக்கினை முழுமையாக வரைந்தவுடன் தேவையற்ற ரேகைகளை அழித்து கொள்ளவும். இப்போது யொக்கினை முழுமையாக வரைந்துள்ளோம். இனி வர்ணம் தீட்ட போகும். முதலில் யொக்கினுடைய உள்பகுதிக்கு வர்ணம் தீட்டிக்கொள்வோம். உள்பகுதி இருளான பகுதியாக காணப்படுவதால் முதலில் நாங்கள் கரு நீளத்தை பயன்படுத்தி வர்ணத்தை தீட்டிக்கொள்வோம். இப்போது யொக்கினுடைய உள்பகுதி வர்ணம் தீட்டியுள்ளோம். இப்போது யொக்கினுடைய மேல் விளிம்பு பகுதிக்கு வர்ணம் தீட்ட போகின்றோம். அதற்காக நாம் வெளிர் நீல வர்ணத்தினை பயன்படுத்தி கொள்வோம். இப்போது யொக்கினுடைய வெளி விளிம்பு பகுதிக்கு வர்ணம் தீட்ட போகின்றோம். அதற்காக பயன்படுத்த வேண்டிய வர்ணம் கருநீல வர்ணத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். கருநீல வர்ணத்தினை பயன்படுத்துகின்ற போது ஒளி படுகின்ற இடங்களிற்கு இந்த கருநீல வர்ணத்தினை பயன்படுத்தக்கூடாது. இருளான பகுதிகளுக்குத்தான் நாங்கள் அதிகம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இப்போது வெள்ளை வர்ணம் பயன்படுத்த போகின்றோம். ஒளி படுகின்ற இடங்களிற்கு இந்த வெள்ளை வர்ணத்தை பயன்படுத்த வேண்டும். இப்போது யொக்கினுடைய கை பகுதிக்கு வர்ணம் தீட்டப்படுகின்றது. அதாவது இருள் படுகின்ற இடங்களுக்கு கருநீல வர்ணத்தையும் ஒளிபடுகின்ற இடங்களுக்கு வெளிர் நீல வர்ணத்தையும் பயன்படுத்த வேண்டும். இப்போது கபிலம் பயன்படுத்த போகின்றோம்.
கரு நீளத்தை விட இருளாக காட்டப்பட வேண்டிய பகுதிகளுக்கு இந்த கபிலத்தினூடாக இருள் காட்டப்பட வேண்டும். கைப்பிடியிலும் இருளாக காணப்படுகின்ற பகுதிக்கு கபில வர்ணத்தினை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இப்போது ஜொக்கொன்றினை நாம் முழுமையாக வரைந்து வர்ணம் தீட்டியுள்ளோம். இந்த காணொளி உங்களுக்கு பயனுடையதாக இருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரையிலும் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்படி என்றால் தான் நாங்கள் போடுகின்ற காணொளிகளை நீங்கள் தவறாமல் பார்வையிட முடியும்.